அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த பயிற்சிகள் நடைபெற போகிறது. அதாவது நவக்கிரகங்களில் முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகு கேது பயிற்சி நடைபெறுது. இந்த பயிற்சிகள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சனி பெயர்ச்சி நடைபெற்று முடிந்த நிலையில் அடுத்து மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெறுது. அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுது. இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியானது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு விதங்களில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக பெயர்ச்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா, என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பார்த்திங்க அப்படின்னா சனி பெயர்ச்சி ஏற்கனவே முடிஞ்சிருக்க நிலையில் சனியினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து நடைபெறக்கூடிய குரு பகவானினுடைய பெயர்ச்சி ஓரளவுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சியானது பல்வேறு வகைகளில் சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை நடக்குதுங்க. இதன் காரணமாக உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. எதிரிகள் விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க. தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம். குடும்பம் மற்றும் பணியிடத்துல உறவுகளை பராமரிக்கிறதுல கவனம் ரொம்ப முக்கியம். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க. சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்தும். கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனியனுடைய சஞ்சாரம் பங்குனி மாதத்தில் நடக்குதுங்க. இதனால் சிம்ம ராசிக்கு உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவை. படிய மற்றும் பருவகால நோய்கள் தொந்தரவு தரவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உங்களுடைய எதிரிகளால் நற்பெயருக்கு தீங்கும் ஏற்படலாம். எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. தொழில், வியாபாரம், வேலை தொடர்பான பணியிடங்களில் சூழலை உணர்ந்து செயல்பட பாருங்க. வணிக வர்க்கத்தினருக்கு நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி போதை வஸ்து, சோம்பல் போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது அவசியம். உங்களின் முக்கிய வேலைகள், குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமும் அதனால கவலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் அல்லது முடிவை எடுக்கிறதுலையும் கூடுதல் கவனமாக எடுக்க பாருங்க. தொழில், வியாபாரம் தொடர்பாக திட்டமிடுறது, முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தில் குழப்பமான சூழல் உருவாகத்தான் செய்யும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் நிபுணர்களினுடைய ஆலோசனை பெற்ற பின்னர் செயல்படுங்க. நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம். இந்த காலம் யாரையும் கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். உங்களுடைய பேச்சில் கவனம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மூதாதைய சொத்து தொடர்பான சில தடைகளும் உருவாகலாம். காதல் உறவுல கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கப்பெறும். அதே மாதிரி இந்த காலம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் மங்களகரமானதாகவும் அமைய பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிக்கல்களையும் போராட்டங்களையும் மற்றொரு புறம் ஏற்படுத்த செய்யும். அப்படிங்கிறதுனால உஷாராக இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் அவசியம். அதற்கு ஏற்றவாறு தங்களை தாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. மற்றொரு புறம் உங்களினுடைய திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் சிரமப்பட வேண்டியதாகவும் இருந்தாலும்
இறுதியில் சரியான விகிதத்தில் முடித்து விடுவீங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய உதவிகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தருங்க. வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உடல் நலம் மற்றும் உணவு விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. சிலருக்கு உடல் மற்றும் மன அழுத்தம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பயணங்கள் செல்லும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும். பெரிய நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் பொருளாதார ரீதியான விஷயங்களில் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படதாங்க செய்யும். இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக திகழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வரவு செலவை திட்டமிட வேண்டியதும் அவசியமாகிறது. தேவையில்லாத செலவுகளையும் குறைக்க வேண்டுங்க. திடீர் யோகம் ஏற்பட்டு எதிர்பாராத லாபம், பெரிய தொகை கிடைக்கிறது போன்றவை தங்களுடைய நிதிநிலை முன்னேற்றம் அடைய உதவும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, இடமாற்றம் மூலமாக பண ஆதாயங்கள் உண்டாக பெறுவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால திருமணம் என்னும் சில மாதங்கள் கழித்து செய்யலாம் அப்படின்னு இருக்கிறவங்க திருமணத்தை அஷ்டம சனி முடியும் வரைக்கும் தள்ளி போடலாம். ஆனால் ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமண தடை இருந்தால் ராகு கேது பெயர்ச்சியால் திருமண யோகம் உண்டாக பெறுவீங்க. அதே மாதிரி காதல் திருமணம், வேற்று மொழி, வேற்று மதம் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டவர் திருமணம் செய்யக்கூடிய யோகம் பலருக்கும் அமைய பெறுங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கலாம். பிரிந்து சென்றவங்க தேடி வந்து பேசுவாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு விதமான மன விரக்தி ஏற்படத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கிறத மட்டுமே நினைத்து கொண்டு நீங்கள் தொழில் ரீதியாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படலாம் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானினுடைய பெயர்ச்சியால் இந்த சங்கடங்கள் ஓரளவுக்கு உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அப்படி இல்லைன்னா இடமாற்றம் ஆகியவை சாத்தியமாகுங்க. அதே போல் தங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்ற மிகப்பெரிய வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரம் விருத்தியாகும். ஆனால் புதிதாக பெரிதாக எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் தங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு, மரியாதையும் அதிகரிக்கவும் செய்யலாம். பிரிந்து சென்றவங்க தேடி வந்தும் பேசுவாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே சமயம் ராசியிலேயே கேது இருக்கிறதுனால ஒரு விதமான மன விரக்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிறத மட்டுமே நினச்சிக்கிட்டு நீங்கள் தொழில் ரீதியாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படலாம் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அடுத்த காலம் வரவிருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் காரணமாக உத்தியோகத்தில் மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அப்படி இல்லைன்னா இடமாற்றம் ஆகியவை சாத்தியமாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் தங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்ற மிகப்பெரிய வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரம் விருத்தியாகும். ஆனால் புதிதாக பெரிதாக எந்த முயற்சியும் செய்யாமல் தற்போது இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டங்க. எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க பாருங்க. அவ்வப்போது உடல் சோர்வு, தூக்கமின்மை உள்ளிட்டவையும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. அதே மாதிரி பெரிதாக அலட்டி கொள்ளாமல் மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசாங்க வேலைகளில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே
அதே சமயம் குறுக்கு வழிகளில் எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம்.